நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஹாய் செலிபிரிட்டிஸ், நான் தான் குட்டி ஏஞ்சல். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இருக்கிறோம் அண்ணா. என்னடா கத்தியில வச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. இன்னைக்கு நான் வந்து இவங்க பர்த்டேக்காக காசு எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன நாள்? மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மோஸ்ட்லி இங்க சில்லறை காசு தான் நிறைய இருக்கு. ஆத்தா, தாயே, என் காணிக்கு ஏத்துக்கமா. ஏங்க உண்டி வாங்குறீங்க. அதுல வந்து இவங்க ஏதாச்சும் வாங்கினாங்க சில்லறை காசு மட்டும் தான் வைப்பாங்களா? தாயே பிச்சை போடுங்க. வரேன் பேபி. என்னம்மா இப்படி நடந்து வர? என்ன ஃபைல்ஸ் என்ன? ஃபைல்ஸ் இல்ல, ஸ்டைல்ஸ். சரி சரி, அது இருக்கட்டும். என்ன தர்மம் பண்ண சாமி. ஒரு வழியா உண்டியில உடைச்சிட்டேன். நான் பாக்குறேன். நீ என் கையில கொட்டுமோ? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அத அப்படியே இத காட்டு. வாவ், எவ்வளவு பெரிய சில்லறை வச்சிருக்கா. இதுல இருந்து ஒரு ஷர்ட் வருதான்னு கூட தெரியல. அண்ணா நகர், அடையாட்டி நகர், இந்த மாதிரி ஏரியால இதெல்லாம் 550 ரூபாய் விற்கிறாங்க. 3 சட்டை 1000 ரூபாய். பாக்கலாம் என்ன வாங்குறான்னு பாப்போம். எல்லாம் பணம் 10 ரூபாய் காயின் தான் இருக்குல்ல. நோட்டீஸ். ஓகே, என்ன கிஃப்ட் வருது, என்ன வாங்கிட்டு வந்து தர போறாங்கன்னு பாப்போம். பீரோலுக்கு சாவி கிவி கிடையாதா? ஹீரோவா? வாஷிங் மிஷின்யா? வாஷிங் மிஷினா? என்ன ஏன் அப்படி அங்கங்க தொங்குது? சட்டை வருது எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாக்கலாம். உண்டியல் எண்ணப்பட்ட நிலையில் 1,11,00,000 ரூபாய் காணிக்கையாக கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 1,11,53,571 ரூபாய் பணம், 1 கோடி நீ பார்த்த. ஒரு கோடி என்னதான் வாங்கி தராங்க, 700 ரூபாய் என்ன வாங்கி தர போறாங்க அப்படின்றதுதான் மிஸ்டேக். கோபி, என்னடா இது ஷர்ட் சைஸ் என்ன? 42 தானே? எதுக்குடா? 42 தான் சைஸ். ஆமா 42. ஓகே ஓகே. சர்ப்ரைஸ் இருக்கு உனக்கு. சரி உனக்கு தான் சர்ப்ரைஸ். அப்படியே கர்மாந்தரம். என் பிறந்த நாளுக்காக யாழ் பிரியாணி செஞ்சிட்டு இருக்கா. நான் ஒரு தடவை நாகூர் பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு பிரியாணி வாங்கினு பஸ்ல ஏறினேன். சரக்கு அடிச்ச மப்புல சாப்பிடாம தூங்கிட்டேன். கண்ணு முழிச்சு பாக்குறேன், உளுந்தூர்பேட்டை காலைல விடிஞ்சிருச்சு. சரி, டீ குடிக்கிற நேரத்துல பிரியாணி எப்பரா சாப்பிடுறதுன்னு அது தூக்கி கீழே போட்டேன். அங்க பசியில சுத்திட்டு இருந்த ஒரு தெருநாயே அந்த பிரியாணியை சாப்பிட்டது. சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு. எப்பவாவது அடுத்தவங்க சந்தோஷத்துல கூட இருந்து கொண்டாடி பாருங்க. கேட்பரி டெய்ரி மில்க். உங்களுடைய பர்த்டே ட்ரெஸ் பார்க்கணுமா? பாருங்க, இதான் போட போறோம். ஆமா, என்ன இது? ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கிதானு இத பார்த்து 2 மாடு செத்து போயிருக்கு, 4 பேருக்கு கண்ணு நொல்லையாயிடுச்சு. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்றாங்க. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.